கான்டெம்பரரி லுக்குக்காக கிரே அண்டு ஒயிட் இந்த ரெண்டே கலர்ஸில் ஃபுல் எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல நீளமாக பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 3 பக்கமும் ஜன்னல்களோட ஸ்பேஷியஸான லிவிங் ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனுக்காக அவுட் சைடில் ஃபவுண்டைன் செட்டப் ப்ரொவிஷனோட கோர்ட்யார்ட் மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் அண்டு கபோர்ட்ஸோட 3 பெட்ரூம்ஸ், அதில் ஒன்று தனி ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. அழகான மாடுலர் கிச்சன் டைனிங் ஸ்பேஸோட கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு டூப்ளக்ஸ் டைப்பில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 வீட்டையுமே ஒரே பிளானில் ஒரே டிசைனில் கட்டியிருக்காங்க. எலிவேஷன் கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குது. நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4 சென்ட், அதாவது 1708 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கை 2050 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கோட ஒயிட் கலரில் பிளான் பண்ணி அதில் கிரே கலரில் நிறைய டெக்ஸ்ட் டிசைன்ஸ் கொடுத்து லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால்லையும் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக லேசர் கட் டிசைனில் சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே நார்த் ஈஸ்டில் கார் பார்க்கிங், சைஸ் 23x10. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் பெரிய எஸ்யூவி கார், அது போக 2-3 டூ வீலர்ஸை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். கார் பார்க்கிங் அடுத்து அழகாக ஒரு பேட்டியோ ஸ்பேஸ். தரைக்கு போறாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் ஹைலைட் என்னென்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்துன்னு 3 பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதனால் ரூம் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. சீலிங்க்கு நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸோட அழகாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 13x8 அடி சைஸில் ஒரு கனெக்டிங் ஸ்பேஸ். இது உட்டன் பூஜா கேபினெட் சிஎன்சி கட் டிசைன்ஸ் டோரோட ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் யூபிவிசி அண்டு ஸ்லைடிங் கிளாஸில் ஒரு பெரிய எக்ஸிட் டோர். சேஃப்டி பர்பஸ்க்காக இதில் மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் 11x10 அடி சைஸில் பேட்டியோ ஸ்பேஸ். வாலில் அழகாக டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப் கொடுத்தா பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். சவுத் ஈஸ்டில் அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 6x4, இந்தியன் டாய்லெட் டைப். சவுத் ஈஸ்டில் கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸ். இதோட டோட்டல் சைஸ் 16x10.
எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. சைடில் டால் கேபினெட்டும் மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் இதில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. அடுத்து டைனிங்கில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். பிவிசி டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 8x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். படிக்கட்டு கீழே யூபிஎஸ் மாற்றுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 12x10 சைஸில் லான்ச். அடுத்து லான்ச்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x11. தரைக்கு உட் டிசைன் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8x5. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x5. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ. சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லான்ச்சில் இருந்து பேக் சைடில் ஓப்பன் பால்கனி கென்ட்ராரோ. சைஸ் 17x10. பேக் சைடில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி கென்ட்ராரோ. சைஸ் 21x10. தரைக்கு டைல்ஸ் பதிச்சு ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட்ரைல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.